ஏமாத்திட்டல விக்டர். அஞ்சலி 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 கண்ணை தர அஞ்சலி எழுதுற அஞ்சலி கண்ணை தர என்னப்பா ஆச்சு? ஒண்ணு இல்லைங்க மயங்கிட்டாங்களா? ஹாஸ்பிடல் போகணும் ஹெல்ப் பண்ணி அஞ்சலி பாத்து டாக்டர் நத்திங் டு வரி. கார் அடிக்கிற மாதிரி வந்ததுனால கொஞ்சம் பயந்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி காயமோ ஃப்ராக்சரோ எதுவும் இல்லை. இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். கண்மொழிக்கே ஒரு 2 hours ஆகும், பார்த்துக்கோங்க. ஓகே சரிங்க டாக்டர். ஏமாத்திட்டல விக்டர். ஏமாத்திட்டல விக்டர். அஞ்சலி என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. எனக்கு வேற வழி தெரியல. நான் உன்னை ஏமாத்தணும்னு என்னைக்குமே நினைக்கல அஞ்சலி. என்னோட வீட்டு சூழ்நிலை, என் அண்ணனுக்கு நான் பண்ண கடைசி சத்தியத்தை காப்பாத்த, என் அப்பாவோட வாக்கு நிறைவேற்ற எனக்கு வேற வழி தெரியல அஞ்சலி. என்ன மன்னிச்சிரு அஞ்சலி. தயவு செஞ்சு என்ன மறந்துட்டு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கோ.
இங்க அஞ்சலின்னு ஒரு பொண்ணு. நேரா போயிட்டு லெஃப்ட் சைட் சார், ரூம் நம்பர் 202. சரிம்மா. அவர் யாருன்னு தெரியும்ல? யாரு? அவர் பேரு அம்பலவாணன். மேலூர்ல இருந்து சிவகங்கை வரைக்கும் இவரை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பெரிய கோடீஸ்வரர். ஓஹோ. நீங்க தான் எனக்கு ஃபோன் பண்ணதா? ஆமா சார், என்னாச்சு? பேசிக்கிட்டு இருந்தோம். பின்னாடி பார்க்காம போனாங்க. அதனால ஒரு வண்டி வந்து லேசா இடிக்க வர மாதிரி வந்துச்சு. அந்த அதிர்ச்சியில மயங்கிட்டாங்க. காயமெல்லாம் எதுவும் இல்லை சார், வெறும் மயக்கம்தான். இன்னும் 2 மணி நேரத்துல கண்ணு முழிச்சிருவாங்கன்னு சொன்னாங்க. இதை விட பெரிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்கலாமே. எமர்ஜென்சிக்கு பக்கத்துல இந்த ஹாஸ்பிட்டல் தான் இருந்தது, அதான். ம். தம்பி பேரு? வெற்றி. ஓ, தம்பியோட அண்ணன் தான் சமீபத்தில் தவறுனதோ? ஆமா. பாப்பா ரொம்ப வருத்தப்பட்டா. தம்பிக்காகத்தானே சிவகங்கையில் எங்க நகைக்கடையை 11:30 மணி வரைக்கும் திறந்து வச்சிருந்தோம். ஆமா சார், அன்னைக்கு நைட்டு தான் அண்ணன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஆண்டவா, கல்லழகா, சுந்தரராச பெருமானே. பாப்பா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. தாய் இல்லாத புள்ள, அதனாலதான் இவளுக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லை. உலகத்தில் இருக்கிறத என்ன வேணும்னு கேட்டாலும் நான் தட்டாவும் வாங்கி கொடுத்துடுவேன். இது வரைக்கும் பிடிச்சது கிடைக்காம என் மக ஏமாந்ததே கிடையாது. என் உசுர் வாழ்றதே என் மகளுக்கு என்ன வேணுமோ அதை குறையில்லாம செஞ்சு கொடுக்கத்தான். நீங்க ஃபோன் பண்ணதும் நான் பதறி போயிட்டேன். பரவாயில்ல, அந்த அழகர் மலையான் துணையால என் மகளுக்கு எதுவும் ஆகல. எடுத்து பேசுங்க தம்பி. மா வரமா? மா நேரெல்லாம் சொல்ல முடியாது, நான் வரேன், நீங்க போனை வைங்க. தம்பியை வீட்டில் தேடுறாங்களோ? சரி தம்பி, நான் தான் வந்துட்டேன்ல, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. அது வந்து சார், நான் பாத்துக்கிறேன் தம்பி, நீங்க போங்க. போங்க தம்பி. வரேன் சார். ம். தம்பி. சார். பாப்பா பேசுறத வச்சு பார்க்கும்போது பாப்பா காலேஜில் யாரையும் விரும்புறான்னு தோணுது. அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன தம்பி? சரி விடுங்க, என்னைக்காவது பாப்பாவே சொல்லுவா, அன்னைக்கு தெரிஞ்சுக்கிறேன். அவன் எம்பிட்டு பெரிய சீமராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, பாப்பாவுக்கு அவன் தான் மாப்பிள்ளை. என்ன நான் சொல்றது? சரி தம்பி, நீங்க போயிட்டு வாங்க.
ஆண்டவா, கல்லழகா, சுந்தராச பெருமானே, அப்புச்சி, இந்த பாலை குடிங்க. எனக்கு எதுக்குங்கண்ணா இதெல்லாம்? வேணாம்மா, இந்த நேரத்தில் இதெல்லாம் குடிச்சா நெஞ்சில சளி கட்டிக்கும் தான். நெஞ்சில சளி கட்டாம இருக்கதான் இந்த பாலே. தினமும் ராத்திரி நீங்க இரும்புற சத்தம் உங்களுக்கு கேக்குதோ இல்லையோ, எங்களுக்கு ஏன் இந்த ஊருக்கே கேக்குது. அதான் சுக்கு மிளகு திப்பிலி போட்டு கஷாயம் கொண்டு வந்திருக்கேன். இது இருமலுக்கு நல்லது, வாங்கி குடிங்க. அப்புச்சி, பெட்ஷீட் போட்டிருக்கேன், படுத்து தூங்குங்க. என்ன அப்புச்சி மேல இன்னைக்கு இம்பூட்டு அக்கறை? நாங்க எது பண்ணாலும் உங்களுக்கு தப்பா தான் தெரியும். தூக்கம் வந்தா தூங்குங்க. வா பவுன. அப்பா, என்னடி கிழவன் பால் குடிச்சுதா இல்லையா? குடிக்காம விட்டுருவோமா? பாலை குடிச்சது மட்டும் இல்ல, பாய போட்டு படுக்கவும் வச்சாச்சு. இனிமே அந்த கிழவனால எந்திரிக்கவே முடியாது. குழுகாம நிக்கணும்னு முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. என்ன அப்புச்சி இன்னைக்கு இம்புட்டு சீக்கிரமா தூங்கிருச்சு? ஏ வெற்றி, ஏ வெற்றி, ஏ வெற்றி. என்ன இது கனி? எதுக்கு என் புள்ள பேரை ஏலம் விட்டு கூப்பிட்டு இருக்கவன்? அது இல்லம்மா, தூங்குறதுக்காக. என்ன, உனக்கு வீடு இல்லையா? இல்ல உன் வீட்ல இடம் இல்லையா? நீ எதுக்கு தினம் இங்க தூங்க வர? இல்லக்கா, வெற்றி தனியா படுத்திருப்பான், துணைக்கு தான். இந்த துணையெல்லாம் இனிமே தேவையில்ல. அவனை பாத்துக்க எங்க வீட்லயே ஆள் இருக்கு, நீ கிளம்பு. இல்லங்க, நான் என்ன அத கிளம்புன்னு சொல்றால, அப்புறம் என்ன? இல்ல நொல்லன்னுட்டு கிளம்பு கிளம்பு. வெற்றிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிறேங்க்கா. அதான் நாங்க சொல்லிக்கிறோம் சொல்லிட்டோம்ல, நீ கிளம்பு. எதுக்கு இதே கனி அண்ணனை துரத்துறாங்க? வீட்ல இருக்கிற தொல்லை பத்தாதுன்னு இவன் வேற. அப்பாவும் என் புருஷனும் ஊர்ல இல்ல, அப்பச்சிய தூங்க வச்சாச்சு, இதே கனிய துரத்தி விட்டாச்சு. அப்ப இன்னைக்கு வெற்றி மலரோட முதலிரவு கன்ஃபார்ம்.
ஈஸ்வரி, அந்த வெற்றிக்கு ஃபோன் போட்டு சீக்கிரமா வர சொல்லு. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இருந்தாலும் நீ ஒரு முறை பேசு. எங்கேயாவது சுத்திக்கிட்டு இருக்க போறான், சீக்கிரமா வர சொல்லு. அட பாவீங்களா, அப்பா இருந்தா விட மாட்டாருன்னு அவர் இல்லாத நேரம் பார்த்தா ரெடி பண்ணுவீங்க. நீங்களாம் மனுஷ ஜென்மமா? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? இந்த விஷயம் வெற்றிக்கு தெரியுமான்னு தெரியலையே. ஐயோ, மாமா வர வீட்ல இல்ல. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பச்சி, அப்பச்சி, எழுந்துருங்க அப்பச்சி. அப்பச்சி, அப்பச்சி, நான் கூப்பிடுறது கேட்கலையா? அப்பச்சி, அப்பச்சி, எழுந்துருங்க. அப்பச்சி, அப்பச்சி, எந்திரிங்க. அப்பச்சி ஏந்திரிங்க அப்பச்சி, ஏந்திரிங்க அப்பச்சி, அப்பச்சி ஏந்திரிங்க அப்பச்சி, அப்பச்சி எந்திரிங்க அப்பச்சி, எந்திரிங்க அப்பச்சி, எந்திரிங்க அப்பச்சி. அப்பச்சி, நீ என்ன பண்ணாலும் இந்த அஞ்சலி பாப்பா எந்திரிக்கவே எந்திரிக்காது. சாதாரணமா பால்ல ஒரு தூக்க மாத்திரை போட்டாலே அவரு காலையில வரைக்கும் எழுந்திருக்க மாட்டாரு. நாங்க 1க்கு 3 மாத்திரை போட்டிருக்கோம். அதனால நீ என்ன பண்ணாலும் அவரால் ஏந்திரிக்க முடியாது. ஒழுங்கா போய் ரெடி ஆகுற வழிய பாரு. உனக்கு இத விட்டா வர வழியே இல்ல. இந்த அழுது நாடகம் போடுற வேலையெல்லாம் இங்க வேணாம். என் மவன் வந்துட்டு இருக்கான், சீக்கிரம் போய் ரெடியாவு. இன்னைக்கு இந்த சடங்கு நடந்தே ஆகணும். இதுல எந்த மாற்றமும் இல்ல. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லித்தானே அனுப்பிச்சிருக்கா? போ, போய் ரெடியாவு. பவுனு, அந்த பால் பழத்தெல்லாம் ரெடி பண்ணி ரூமுக்கு கொண்டு போய் வை. ஹாப்பி ஃபர்ஸ்ட் நைட். அப்பச்சி, எழுந்திருங்க அப்பச்சி, அப்பச்சி, அப்பச்சி எழுந்திருங்க, அப்பச்சி, எழுந்திருங்க அப்பச்சி, அப்பச்சி தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க அப்பச்சி, அப்பச்சி எழுந்திருங்க அப்பச்சி, நான் பேசுறது கேட்கலையா? அப்பச்சி எழுந்திருங்க அப்பச்சி. ஐயோ, இத பாருமா, எனக்குன்னு ஒரு மகன் இருந்து நீ என் மகனை கட்டிக்கிட்டு வந்த மருமகளா இருந்திருந்தா நானும் உன்கிட்ட இதைத்தான் எதிர்பார்த்திருப்பேன். ஒரு வீட்டுல இருக்கிறவங்க நமக்கு மருமக வரணும், அடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வரணும்னு எதிர்பார்க்கறதுல என்ன தப்பு? இன்னும் ஒரு வாரத்துல மனசு மாற பாருமா, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மலரு, மயிலு, மலரு, என்ன புள்ள இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏன் புள்ள மலரு, எதுக்கு இப்படி அழுவுற? மயிலு, நீ உடனே கிளம்பி இங்க வா மயிலு. என்ன புள்ள, என்ன ஆச்சு?
ஏதாவது பிரச்சனையா? எனக்கு இங்க சடங்கு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஏன் புள்ள, உங்க மாமா அப்புச்சிலாம் வீட்ல இல்ல? அவங்க தான் இதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாங்களே. மாமா ஊர்ல இல்ல மயிலு. அப்பச்சிக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்துட்டாங்க. நான் எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்து அவர் எந்திரிக்கவே இல்லை. வீட்டுக்கு வந்து இதே கனி அண்ணாவையும் துரத்தி விட்டுட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மயிலு. நீ கொஞ்சம் சீக்கிரம் வா மயிலு. சரி புள்ள, நீ தைரியமா இரு. நான் உடனே கிளம்பி வரேன். சரியா? ஆ